அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. பக்தியாய் உந்தனை மறவாமல் அனுதினமும் பாங்குடனே நிராமயத்தின் வெறியாகிலும் தந்து அகண்ட பரிபூர்ண விவேகம் அறிவிக்க ஒண்ணாதோ. இந்த உலகமே நீ பேரொலியா நிற்கிறியே, இதில் என்ன சேர்த்துக்க உனக்கு இன்னும் ஆகலையா? நான் அப்படிப்பட்ட இடத்துல என்னை எடுத்துன்னு போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே, பஞ்சபூதங்களோடு நானும் ஒரு பூதமாய் பட்ட குறை மெத்த உண்டு. 5 பஞ்சபூதம் மழை பெய்யுது, கடலில் விழுது, ஆற்றுல விழுது, காவாயிலையும் விழுது. வரும்போது என்னமோ நல்ல தண்ணியாக தான் அது வந்தது, ஆனால் விழற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாற்ற தண்ணியாக மாறி போச்சு. அந்த மாதிரி 5 பஞ்சபூதங்க இந்த உலகத்தில் என்ன பாடு போட்டு அவ்வளோ பாடும் நானும் பட்டுனுக்கிறேன்டா, ஏன்னா என்னை 5 எழுத்து ஆக்கி விட்டுட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறான். பஞ்சபூதங்களோடு நானும் ஒரு பூதமாய் பட்ட குறை மெத்த உண்டு. பட்சமுடன் கேட்பாராகில் சொல்ல கேளும். மரியாதையாக சொல்கிறேன், கேட்டுக்கோ. யாருக்கிட்ட? கடவுள்கிட்ட போய் கேட்குறான் பாரு, எப்படி மரியாதையாக சொல்கிறேன், கேட்கலன்னா மரியாதை கெட்டு போடும் அப்படின்றான். பட்சமுடன் கேட்பாராகில் சொல்ல கேளும். பரமனே பரமயோகியே, சஞ்சல படுகுழில் கர்மமே என்று எண்ணாமல், இங்கே தான் யோசிக்கணும். சஞ்சல படுகுழியில் கர்மமே என்று எண்ணாமல் சந்தோஷமாய் விழுந்து, பாவப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துன்னுக்கிறேனேன்னு நினைக்காம சந்தோஷமான வாழ்க்கை நான் அதில் விழுந்துட்டேன் நான். அதனால் சொல்கிறாரு, சஞ்சல படுகுழியில் கர்மமே என்று எண்ணாமல் சந்தோஷமாய் விழுந்து சத்திய நிலை இன்னதென்று அறியாமல் மூடனாய் சகிக்காமல் அன்று கெட்டு கொஞ்சமாகிலும் உனக்கு அஞ்சலிகை செய்யலையே. நான் உன்னை சரியான முறையில் நான் வழிபடவே இல்லையே. ஆனால் நான் சொல்லின்னுக்கிறேன், உன்னை என்ன மாதிரி வழிபடுறவுன்னே உலகத்தில் இல்லைன்னு சொல்லி ஏமாற்றின்னுக்கிறேனே அப்படின்றான். சொல்லிட்டு சொல்கிறான், இதெல்லாம் பண்ணதால் இன்றைக்கி என் நிலைமை எப்படி அப்படின்னா குரங்கு முழிக்கிற மாதிரி முழிக்கிறேன்ப்பா. நான் குரங்காய் முழிக்கலாச்சே, கோணாமல் வந்து எனக்கு உயர்வான வழிகாட்டி கோரிக்கையின் படிக்கு வெஞ்சினம் மறந்து, இந்த நம்ம போட்ட சண்டையெல்லாம் மறந்துடு, நம்ம சிநேகமாக ஆயிடலாம், நீ நான் ஒன்று தான் வந்துடு அப்படின்றார். உழவன் திட்டி போட்டு சொக்கா பிடிப்பண்டா, மடியில் கை போட்டு வலிப்புண்டா, உன்னை ஒதிப்பண்டா அனுப்பிவிட்டு அப்புறமா சொல்கிறதெல்லாம் நான் இந்த போட்ட சின்ன பையன் பேசிட்டேன், நீ பெரிய ஆள், நம்ம 2 பேரும் அன்பாக போயிடலாம், எனக்கு சரியான ஒரு வழியை காட்டு அப்படின்றான். வெஞ்சினம் மறந்து மகராஜா கம்பீரன் போல் வித்தைதனில் உட்கார வை. வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே, எத்தனை பயந்து அடிமை சரணம் என்று அழுதாலும் என்மேல் உனக்கு கருணை எல்லளவும் இல்லாதது விதிவசம் இது என்னவோ. எப்போதும் ஒரு திட்டமாய் இத்தனை கொடூர குணம் ஏன் சித்த விலாசனே. இவ்வளோ கத்துறேன், இவ்வளோ அழுதுறேன், உன்னை வாழ்த்துறேன், உனக்கு ஏன்டா இறக்கமே இருக்க மாட்டேங்குது? இவ்வளோ கொடூரமானவனாக இருக்கிறேன் நீ. நான் கிளாஸில் சொல்லியிருப்பேன், கடவுளை விட கொடூரமானவன் யாரும் கிடையாது, கடவுளை விட குழந்தையானவன் யாருமே கிடையாது. நீ எதுவாக அவனை நினச்சி வழிபடுறியோ அவன் அதுவாகவே இருப்பான். இதான் இங்கே சொல்கிறான். இத்தனை கொடூர குணம் ஏன் சித்த விலாசனே. சித்த விலாசனேன்னா என்ன அர்த்தம்? கடவுள் என்னவா இருக்கிறான்னா அறிவாகவே இருக்கிறான். சித்தம்னா அறிவு, கடவுள் அறிவாகவே இருக்கிறான். நம்ம 5 பஞ்சபூதமாகவே இருக்கிறோம். உண்மையே தெரிஞ்சிக்காமையே வாழ்ந்துட்டோம் உலகத்தில். சஞ்சல படுகொழியில் ஊரும் தெரியாமையே சந்தோஷமாக அதில் விழுந்து விழுந்து மடிஞ்சுன்னு இருக்கிறோம். சொல்கிறான், இரவு பகல் அச்சமர முச்சந்தியில் 10 வித இங்கீத சங்கீதம் குயில்கள் கூவ. புருவ மையத்தில் ஒரு ஞானிக்கு 10 வித ஓசைகள் கேட்கணும், தசநாதம் கேட்கணும், அவன் தான் முழு ஞானி ஆக முடியும். அது கேட்க முடியாதவனுக்கு ஒரு சத்தம் 2 சத்தம் வரும்,
அவன் முழு ஞானி ஆக முடியாது, ஆகிறதுக்கு வயசு இல்லை. 10 விதமான சத்தங்கள் கேட்கணும். அதனால் சொல்கிறான், இரவு பகல் அச்சமர முச்சந்தியில் 10 வித இங்கீத குயில்கள் பாட, முக்தி என்ற சபையை மோட்சம் என்ற வைராக்கியமாய் முத்தமிட்டு அணைவதற்கு முட்டாளை ஆட்கொண்டு மெய்ஞானம் அறிவித்து மூக்கு நுனியில் சதமாய் வத்தியில்லா மணிவிளக்கு அவியாமல் எரியவே வரம் அருள வேண்டும். மூக்கு முனைன்னா இது இல்லை, இது அடிமொனை, மூக்கு முனை இது. இங்கே வத்தி இல்லாத விளக்கு எப்பவுமே எரியணும், அணையாத. அப்படிப்பட்ட விளக்கு எரிஞ்சதுன்னா நான் கடவுளோட கூடி வாழ்ந்துனுக்கிறேன்னு அர்த்தம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஞானம்ன்றது எவ்வளோ சிரமமானது, எவ்வளோ சிரமப்பட்டு அதை அடையணும். வாழ்க்கைன்ற விஷயத்தில் எவ்வளோ சிரமம் வந்தாலும் அதை சகிச்சுக்கின்னு போகிறோம். ஆனால் இறைவனுடைய பயணத்தில் அந்த சகிப்புத்தன்மை நமக்கு வரமாட்டேங்குது. ஆனால் ஒவ்வொரு மகானும் எவ்வளோ சிரமப்பட்டு அதை அடைஞ்சிருக்கிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் இப்போ இதை சொல்கிறேன். வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே தத்துவ குப்பையை. இந்த புக்குங்கள்லாங்குத இதிலெல்லாம் கடவுள் கிடையாதுடா, இதெல்லாம் ஒரு தத்துவம், வேலை இல்லாத எழுதி வச்சுட்டு போயிட்டானுங்க. தத்துவ குப்பையை கொளுத்தி துளிதமாக்கி தண்ணீரில் கலக்கி விட்டு தனையன் உன்னுள் ஆவதற்கு எண்ணங்கள் கொண்டு தாமத குணத்தை வெட்டி சத்து சித்து ஒன்றாக்கி அட்டாங்க யோக நெறி சாதிக்கவே நாள்தோறும் சரணம் என்று உன்னை பணியும் அடியார்க்கு அடிமை. சிவனை வழிபடுற அடியார்க்கெல்லாம் நான் கடைசி அடியான். ஆனால் எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்ட்டு சொல்கிறார். சரணம் என்று உன்னை பணியும் அடியார்க்கு அடிமையாய் சத்தியமாயை மூழ்கி பத்தரை மாற்று தங்கமாய் தங்கமோடு கெம்பாகி பரமசிவ நாத சுடராய் பவளமாய் படிகமாய் நீளமாய் கண்கொண்டு பார்த்ததெல்லாம் பிரம்மமாய் வித்தாய் வித்து நடு முளையாகி நிற்கவே விதமருள் செய்ய வேண்டும். வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்த குருவே. எட்டாத வாசி கொடி. எல்லாரும் இன்றைக்கி வாசி உபதேசம்னு என்னமோ ஒன்று பண்ணின்னுக்கிறாங்க. அது மனிதன் கைக்கு எட்டாத வாசி கொடியானது. ஆனால் அதில் ஏறிட்டின்னா எச்சரிக்கையாக இருக்கணுமா. இல்லறெல்லாம் வச்சுக்கக்கூடாது. வச்சுக்கிட்டீங்கன்னா கோவிந்தா போட்டு போடுவேன். ஆனால் இன்றைக்கி வாசி உபதேசம் எங்கே பார்த்தாலும் கொடுக்குறாங்க, அது எப்படியோ வாங்குறாங்க, அது தெரியல நமக்கு, நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல. அதனால் சொல்கிறாரு, எட்டாத வாசி கொடி மரம் உச்சிதனில் ஏறி எச்சரிக்கையாகவே நின்று எஞ்சான் துருத்தியில் எரிகின்ற தீத எங்கும் மேலோடு பொருளாய் முட்டாத காராம்பசு பால் தன்னை வேண்டிய. காராம்பசுன்னா கண்ணுக்குட்டி முட்டினா தானே பால் வரும். ஆனால் இது முட்டாத காராம்பசு, அமுதப்பால். அதனால் சொல்கிறாரு, எட்டாத காராம்பசு பால் தன்னை வேண்டி முக்கண்ணு குட்டி தலமாய் முளைப்பதற்கு ஒன்று அஞ்சாமல் ஆசையாய் மும்மலங்களை ஒழித்து கட்டாத கட்டு படும் மந்திரம் ஜெபித்ததனை காரண கயிற்றில் கட்டு காடில்லா மலை மீதில் வேறில்லா பயிறு காம்பில்லா அருவாளினால் வெட்டாத வெட்டு உதிராத ஒரு நொடியில் சோறாக்கி வெறிகொண்டு உண்பதற்கு வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே. காடு இல்லாத மலை எங்கே போகிறது? ஆனால் காடு இல்லாத மலையாம், வேறு இல்லாத பயிராம், காம்பு இல்லாத அருவாவாம், ஒரு நொடியில் சோறாயிடுச்சான். அப்போது எந்த அளவுக்கு அவன் உடம்பெல்லாம் அவன் நெருப்பை கொளுத்திருப்பான் சொல்லிட்டு சொல்கிறான். மேலோடு பொருளாய் வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே. ஆதியாய் அந்தமாய் அந்த நடு ஆதியாய் ஆறுமுக ருத்ராட்சமாய் ஆட்டமாய் பாட்டமாய் ஓட்டமாய் நாட்டமாய் ஆனந்த புன்சிரிப்பாய் சோதியாய்
மின்னலாய் மின்னல் நடு மாசியாகி சொக்கலிங்க கடவுளாகி சோகமாய் மோகமாய் தாகமாய் என் மனதை சோதிக்க வந்த கண்மமாய் நீதியாய் நேயமாய் நேயமது முந்தியாய் நீரோட்ட வெகிலிய நீரோட்ட வெகிலிமாய் நீட்டமாய் வாட்டமாய் தோட்டமாய் எந்நாளும் நீங்காத ஆனந்த வடிவாய் வேதியாய் கோபியாய் கோபமாய் அணுவாகி விண்ணேற விட்ட சனியே வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே தன்னைத்தான் அறியாமல் நாய்போல் உளறினாலும் தானன்ற ஆணவ பேய் கொல்லுமோ. ஒரு மனிதன் இப்போ கூட ஒருத்தர் கேட்டார், யாரோ கோபம் வருது, யாரோ திட்டினா இது வருது அப்படின்ட்டு. தன்னை தான் அறியாமல் ஆணவ பேய் அவனை விட்டு போவாது. அதுக்கு தான் சொன்னான் அகப்பேசிட்டு, காசிக்கு போனாலும் கருமந்திராதே அகப்பே. மனசுக்குள்ளே பேயை வச்சுக்கின்னு நீ காசிக்கு போனான்னா கன்னியாகுமரிக்கு போனான்னா எங்கே போனாலும் உன் கர்மம் உன்னோட தானே வரப்போகுது. அதனால் சொல்கிறான், தன்னை தான் அறியாமல் நாய் போல் உளறினாலும் தாரகம் வெளியாகுமோ. உன்னை நீ உணராத நீ எவ்வளோதான் இந்த உலக மக்களுக்கு நான் தான் பெரிய மகான்னு எவ்வளோதான் சொன்னாலும் அதில் உண்மை இருக்குமாடா, பொய்த்தானே சொல்லி வாழறீங்க அப்படின்றான். சொல்லிட்டு சொல்கிறான், பொன்னையும் மண்ணையும் என்னப்பா மயக்கு பண்ணி வச்சுக்கிறீங்க, பொன்னையும் மண்ணையும் மறக்காமல், பொன்னையும் மண்ணையும் பெண்ணையும் மறக்காமல் மெய்ப்பொய் ஒன்றாகுமோ. வேதாந்த வேதம் நாதம் சங்கீத மணி கேளாமல் பம்பரம் மேலாடுமோ. 8 திக்கு ஒன்றாகுமோ. எச்சில் என்ற அமிர்தத்தை உண்ணாமல் என்னிடம் பசி ஆறுமோ. அமிர்தம் சாப்பிட்டா பசி போகும். இதை தான் முந்தா நாள் மலேசியாவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி வருது பசி எடுக்கலைன்னு. ஆமாம், வந்தால் பசி எடுக்காது, அப்புறமா அது நின்றுட்டு நான் பசி எடுக்கணும், பயப்படாதீங்க அப்படி. அந்த மாதிரி அந்த அமிர்தம் ஊறாமல் தன்னை தான் அறியாமல் நீ எவ்வளோதான் ஞானத்தை பற்றி இந்த மக்கள்கிட்ட புழுவுனா கூட அது வேலை செய்யாது. முதல்ல ஒரு குருவானவன் தன்னை அறியணும், தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். சரி, அப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ நந்தி மேலே தான் சிவன் இருக்கு. அப்போ அந்த நந்தி தான் நம்ம மாடு. அப்போ ஒரு நீட்டா மாட்டுக்கு கயிறு கட்டிடுறாங்க. அது ஒரு குச்சி முளைக்குச்சி எடுத்து அதை சீவி சென்டரில் அடிச்சிடுறாங்க. அந்த மாடு என்ன செய்யுது, அது எங்கெங்கெல்லாம் போய் மேய்தோ, அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் மேய்ஞ்சிட்டு அப்படியே அங்கவே நிற்குது. அப்புறம் அந்த மாட்டோட உரிமையாளர் பிடிச்சின்னு போயிடுறாங்க. இது எப்படியப்பா, இதுக்கும் நம்ம பாடத்துக்கும் கனெக்ட் இருக்கா? விவசாயி பாடம் பண்ணக்கூடாதுன்னு இப்போ தெரியுது. விவசாயம் மட்டும்தான் பண்ணணும். அதுதான் நம்ம இதை தான் சொல்கிறது. ப்ராக்டிக்கலாக நம்ம அனுபவிக்கக்கூடிய அனுபவங்களை ஒரு விஷயத்துலையும் இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை வேணும், அவசியம். ஆனால் இந்த ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகப்படியாக போச்சுன்னா அதுவே நமக்கு தடையாகவும் மாறிடும். இது ஒரு அளவோடு நிற்கணும். பார்க்குறதுல எல்லாத்துலேயும் சிவபெருமான் நந்தி மேலே போனார். அப்போ நந்தினா மாடு. அப்போ மாட்டுக்கு இதெல்லாம் கட்டிக்கிறாங்களே, இதுக்கெல்லாம் பொருள் இருக்குமானா இருக்குது. ஆனால் அதுக்காக ஆராய்ச்சி பண்ண போனோம்னா அதுக்கு ஒரு முடிவே இல்லாத போகும். வெளியேகிற மாடுக்காக அவங்க கட்டலை, வெளியேகிற மாட்டில் இறைவன் உட்காரலை. இதுதான் மாடு, நான் தான் மாடு. இந்த மாடு உலகத்தை சுமக்குது, சிவபெருமானை சுமக்கலை. உலகத்தை தள்ளிட்டு இது எப்போ சிவபெருமானை சுமக்குதோ அப்போ தான் இது முக்தி மோட்சத்துக்கு போகும். அந்த சூட்சுமத்தை பொருள்னு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சிந்தனைகளை வளர்த்தோம்னா தடுமாறாத போயிடும். இல்லைன்னா தேவையில்லாத குழப்பங்கள் அதிகமாக ஒருத்தருக்கும் நம்ம காரணக்காரியம் தேட ஆரம்பித்தா சில குழப்பங்களும் தானாக சேர்ந்துடும். சரிங்களா? அதனால் அவ்வளோ டீப்பாக போக வேணாம், கொஞ்சம் விவசாயமும் பண்ணுங்கள். சரி, அதுதான் இப்போ செஞ்சுன்னு இருக்கிறேன். அப்புறம் நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டவங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. அது ஒன்று நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்போது எப்படின்னா, எப்போ நம்ம நம்மளையே நம்ம அப்பா கிட்ட நம்ம சரண்டர் பண்ணமோ அந்த நொடியிலிருந்து கூட நின்று வழி நடத்துறாரு. அந்த பாடத்துலேயும்
செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையும் நின்று வழி நடத்துகிறாரு. இது வந்து நான் அனுபவிக்கிறேன். இது எப்படி சொல்கிறது, எனக்கு சொல்ல தெரியல. அது ஆனால் அனுபவிக்கிறேன், அது உண்மை. அப்படி இருக்கும்போது இப்போது எப்படி சொல்கிறது, குருவை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா. ஏன்னா அந்த மாதிரி குரு வந்து அதை முழுமையாக நம்ம போய் அடையணும். அவர் காலை நம்ம போய் பிடிச்சிடணும், அவ்வளோதான். அதை விட்டு வரக்கூடாது, அவ்வளோதான். இதுதான் என்னோட முடிவு. வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு இந்த கண்ணீர் தாம்மா சாட்சி. கண்ணிலேருந்து வர்ற கண்ணீர் அதுதான் சாட்சி. இந்த கண்ணீருக்கு அவ்வளோ வலிமகுது. யாரை பார்த்தா நம்ம மனம் இழகுதோ, யாருக்கிட்ட நம்ம மனம் சரணாகதி அடையுதோ, அது கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கும். புரியுதா? அந்த கவலையே வேணாம். சரி, புலிவாலை புஷ்டம். ஒன்று நாம் புலியை கொல்லணும், இல்லைன்னா புலி நம்மளை கொல்லணும். ரெண்டுல ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடந்தே தீரும். சரிங்களா? வருத்தமே வேண்டாம், தைரியமாக போகணும்.